வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஆரம்பிச்சாங்க. டைட்டில் மட்டும் தான் ரிவீல் பண்ண தக்காளி நீங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றீங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளாட் லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் டூமோட டீம்லேயே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் இந்த படத்திலே வரமாட்டாரா, இன்ஃபினிட்டி வாரில் எப்படி நம்ம ஆண்ட்மேன் தனியாக ஒரு படத்தில் அவருக்கான ஒரு கதையை பார்த்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி டூம்ஸ்டே படம் நடந்துட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டாக ஸ்பைடர்மேனுக்கான தனி கதையும் ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பிராண்ட் நியூ டே அந்த காமிக்கு ஏற்ற மாதிரி இது கிரவுண்டடான கதையாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது மல்டிவர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான படமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு டைட்டில் வித்தது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓரமாக உட்காந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பட் இந்த டைட்டில் இப்போ இல்லைங்க, போன வருஷமே லீக் ஆயிடுச்சு. அக்டோபர் மாசமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கான ப்ரொடக்ஷன் ஸ்லிப் வந்து ஒன்று லீக் ஆயிருந்துச்சு. அதில் அந்த டைட்டிலை மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் பிளாட்டுமே என்னங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இது உண்மையாக இருக்காதுன்னு தான் நினைச்சோம். பிகாஸ் அப்போ வரைக்குமே ஸ்பைடர்மேன் கிரவுண்டடா மல்டிவர்ஸ்லாம் என்ன மாதிரி கதை போக போகுதுன்னு சொல்லி எதுவுமே முடிவு பண்ணல. அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ப்ரொடக்ஷன் லிஸ்டிங் திடீர்னு லீக் ஆனவனே பசங்களாம் ஷாக் ஆயிட்டாங்க. பட் இப்போ பிராண்ட் நியூ டே கன்ஃபார்ம் ஆன அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டை போய் பார்த்தா ஒருவேளை இது நடக்குமோங்கிற ஒரு கேள்வி என்னவா தான் செய்யுது. ஸோ ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்ன பிளாட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்பியர் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் எல்லாம் நடக்குமாங்கிறத மொத்தமாக பார்த்துருவோமா. இந்த ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டு அக்டோபர் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. அஃபிஷியல் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டேங்கிறத கிளியராக கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டேட் தான் ஒரு 20 நாள் மாறி இருக்கு. ஒரிஜினலாக ஜூலை 10 பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. பட் இந்த கேப்பில் தான் இந்த நோலனோட ஆடிசி படமுமே ரிலீஸ் ஆகுது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு வாரம் கழிச்சு ஆடிசி வந்துடும். அப்போ இந்த படம் மேலே இருக்க அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சு நோலனுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிடுமோ, அதனால நோலனுக்கு அப்புறம் நம்ம வருவோங்கிற மாதிரி நம்ம சோனி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டு படத்துலையுமே டாம் ஹாலண்ட் வேற இருக்காது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி மாச கடைசி ஜூலை 31 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. பிரச்சனை இல்லை, முதல்ல ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த படம் வருது. ஸோ அது ஒரு பெர்ஃபெக்டான கேப்பாக இருக்கும்னு நினச்சிருக்காங்களா என்னமோ. ஆடிசிக்காக தள்ளி போட்டாங்களான்னு தெரியல. எனக்கு என்னமோ ஆடிசியை விட ஃபேன்ஸ் வந்து ஸ்பைடர்மேனுக்காக தான் அதிகமாக காத்துட்டு இருக்காங்க. பட் நோலனோட படம் ஓப்பன்ஹைமரே கிட்டத்தட்ட 1 பில்லியன் நெருங்கிடுச்சு. ஐ மீன் அது ஒரு பயோபிக்குங்க. அதுவே நெருங்கும் போது ஆடிசிக்கும் ஹைப் அதிகம் தான். அண்ணன் வரா வழி விடுங்கிற மாதிரி ஸ்பைடர்மேன் தள்ளி போட்டாங்களே என்னமோ. பட் எனிவேஸ் டைட்டில் அண்ட் ரிலீஸ் டேட் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. இப்போ அப்படியே பிளாட்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துலாம். ஃபாலோயிங் த ஈவென்ட்ஸ் ஆஃப் டூம்ஸ்டேங்கிற மாதிரி தான் பிளாட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டூம்ஸ்டேக்கு அப்புறம் இந்த படம் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம என்ன நினச்சோம், லைக் டூம்ஸ்டேயோட பேரலாக அந்த கதை நடக்கும்னு எதிர்பார்த்தா டூம்ஸ்டேக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக டூம்ஸ்டே படத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் வந்தே ஆகணும். ஸ்பைடர்மேன் இல்லாமல் அதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இல்லை டூம்ஸ்டேங்கிற ஒரு விஷயம் நடந்ததே ஸ்பைடர்மேனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐ மீன் நம்ம ஊரில் இருக்க எல்லா அவெஞ்சர்ஸுமே வேற ஒரு யூனிவர்ஸில் போய் சண்டை போடுற மாதிரி கூட கதை போகலாம். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்லாம் இருக்காங்களே, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுதுங்கிறதே நம்மளால ஓரளவுக்கு கிரகிக்க முடியும். அப்படி இருக்க அந்த காரணத்தினால ஒன்று இந்த ஃபைட்டே நம்ம பூமியிலேயே நடக்காமல் இருக்கணும். அப்படி இல்லைனா ஸ்பைடர்மேன் நமக்கு எதுக்குடா வம்பு, ஆள் இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் கேஸ் லிஸ்ட்டில் அந்த மனுஷன் இல்லை. பட் ஏகப்பட்ட சேர் குடோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கெவின் ஃபெய்கே மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஸ்பைடர்மேன் கேஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் அமைதியாக புத்தி பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பீட்டர் வந்து இப்போதைக்கு நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாராம். காலேஜில் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பைடர்மேன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வைக்கணுங்கிற தாட்டில் தான் சுற்றிட்டு இருக்காராம். எனக்கு நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் இஷ்யூ 50 ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க தான் தோணுது. இந்த பண்ணலுங்க இதை நம்ம டோபி மெகுயருமே ரீக்ரியேட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அமேசிங்கான ஒரு யூனிக்கான பேனல் இது. இந்த சமயத்தில் ஸ்பைடர்மேன் டிப்ரெஷனில் இருப்பார். பீட்டர் பார்க்க டிப்ரெஷனில் இருந்து அவருடைய இந்த ஸ்பைடர்மேன் சூட்டை வந்து பார்த்தா தூக்கி போட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த பீட்டர் பார்க்கறதுக்குமே நடக்கலாம். இந்த பேனல் ரீக்ரியேட் ஆனால் அமேசிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் பீட்டர் பார்க்கறா இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் சுற்றணும்னு ஆசைப்படுறாரு நினைக்கிறேன். பட் பீட்டர் பார்க்கற ஐடென்டிட்டியே உலகத்துக்கு மறந்துருக்க அந்த சமயத்தில் மேபி லைக் புது சோஷியல் லைஃபை அவர் பில்ட் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு முடிவை அவர் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்பைடர்மேனை மட்டும் சுற்றிட்டு இருக்க முடியுமாங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவருடைய அமைதியை குலைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுது. அந்த ஆபத்தால் இவருடைய நண்பர்களுக்கும் பெரிய பிரச்சனை வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நண்பர்கள்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணது எம்ஜே அண்ட் நெட் தான். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து என் நண்பர்களை காப்பாற்றணும்னா என் ப்ராமிஸை நான் மீறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போதைக்கு நம்ம பீட்டர் பக்கம் தள்ளப்படுவானா. என்ன ப்ராமிஸ்னா, நான் தன்னுடைய ஐடென்டிட்டியை மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் தான். முக்கியமாக எம்ஜே தலையில் அடிபட்டிருக்கும். அதை பார்த்தோன்னே தான் என்னால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பீட்டர் பக்கர் அமைதியாக கடைசி மீட்டிங்கில் கடந்து போயிருப்பாரு. பட் இப்போதைக்கு என்ன ஆபத்து வரக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே திரும்ப ஏற்படும் போது சும்மா இருக்க முடியுமா. தனிமையில் இருந்தவர் இப்போதைக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்லி பாசிபிளி ஜாயின் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜெண்டாயா அந்த படத்தில் இருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் அவங்க ரோல் எவ்வளோ பெருசாக இருக்கும் போதும் தெரியல. ஏன்னா சேடி சிங்க்னு சொல்லி தான் அவங்கள ஃபீமேல் லீடாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெண்டாயா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படல. டாம் ஹாலண்ட் வந்தால் ஜெண்டாயா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு லீக் மூலியமாக தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் சேடி சிங்க் மட்டும் தான். அப்படி இருக்க அந்த சமயத்தில் இது என்ன மாதிரி பிளே அவுட் ஆக போகுதுன்னு படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். பட் தன்னுடைய அந்த ப்ராமிஸை ரீகன்சிடர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் வந்திருக்கானா. அண்ட் தன்னுடைய பீட்டர் பார்க்குற ஐடென்டிட்டியை இப்போதைக்கு திரும்ப ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேனை சுத்தவும் ட்ரை பண்ண போகிறானா. ஸோ ஃபஸ்ட்டு காலேஜில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சவர் இப்போ திரும்பவும் ஸ்பைடர்மேனாக மாறி இருக்காரு. பட் இந்த முறை அவர் தனியாக ஸ்பைடர்மேனாக இருக்க போகிறதுல ஒரு அன்லைக்லி டீம் அப்பும் இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் அப் லிஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள், ஆண்ட்ரூ கேஃபில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காரு, மைக்கேல் கீட்டன், வல்ச்சர் இருக்காரு, அண்ட் முக்கியமாக ராபர்ட் டவுனி ஜூனியர் இருக்காரு.
அப்போ நம்ம நினச்சது உண்மையிலே நடக்க போதுன்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆண்ட்ரி கேஃபில்ட் டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் அந்த கதையை அவங்க வந்து பில்ட் பண்ணுற அந்த சமயத்தில் டாக்டர் டூம் டூம்ஸ்டேப்பவே பேட்டில் வேர்ல்டு உருவாக்கிடுவது தான் எனக்கு தோணுது. பேட்டில் வேர்ல்டுங்கிறது மல்டிபிள் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு தனி உலகம்னு வச்சுக்கோங்களேன். மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கேரக்டர்ஸும் ஒரே இடத்துல அடைஞ்ச மாதிரி. ஸோ அப்படி இருக்க அந்த காரணத்தினால ஸ்பைடர்மேன்ஸும் எல்லாருமே ஒன்றா இங்கே ஜாயின் ஆகலாம். ஆண்ட்ரி கேஃபில்டும் அந்த வகையில் இந்த ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கூட ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி காமிக்கலாம். ஸோ திரும்ப ஒரு ஸ்பைடர் டீம் இப்போ பார்க்க போகிறோம் நம்புகிறேன். அதே மாதிரி மைக்கேல் கீட்டன் வல்ச்சரும் இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வல்ச்சர் மார்பியஸ் யூனிவர்ஸ்லாம் இருக்காரு. அந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை எதுக்கிறதுக்காக ஒரு தனி சினிஸ்டர் 6 டீமையுமே ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சோனி ஸ்பைடர்வர்ஸ் இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால மார்பியஸ்லாம் அவ்வளோ கூட்டு வர மாட்டாங்க தான் நினைக்கிறேன். மைக்கேல் கீட்டனுக்கு மட்டும் தான் இந்த பக்கம் பீட்டர் பக்கர் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த ஸ்பெல்ல போடும்போது மைக்கேல் கீட்டன் இந்த யூனிவர்ஸ்லேயே இல்லை, வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வந்திருப்பாரு. மேபி இந்த பக்கம் மைக்கேல் கீட்டன் வல்ச்சர் வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணிட்டு இருந்த கேப்ல இந்த ஸ்பெல் போடப்பட்டிருக்க அந்த சமயத்தில் மைக்கேல் கீட்டனுக்கு மட்டும் தான் பீட்டர் பக்கர் தான் ஸ்பைடர்மேனுங்கிற விஷயம் தெரியற மாதிரி கூட சொல்லலாம். கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் கீட்டன் ஃபர்ஸ்ட் நம்ம யூனிவர்ஸில் இருக்கும்போதே ஸ்கார்பியனை பார்த்து மீட் பண்ணி பேசியிருப்பாரு. நம்ம யூனிவர்ஸ்லேயே அவர் ஒரு சினிஸ்டர் 6 டீமை ஃபார்ம் பண்ண போறாருன்னு நினைச்சா அப்படியே உள்ளாய் காட்டி வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு தள்ளி விட்டாங்க. இப்போதைக்கு மைக்கேல் கீட்டன் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ப்ரொடக்ஷன் லிஸ்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. கதையை கொஞ்சம் எழுதுறது கஷ்டம். ஃபேன்ஸ் வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்களா அதுவும் டவுட்டு. மார்பிஸ் படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கூட தெரியல. சோனி எல்லாத்தையுமே குழப்ப அடிச்சு வச்சிருக்கேன். அந்த காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் கீட்டனை விட்டுருக்கேன், அதை அப்படியே கடந்து போயிடலாம். அண்ட் ஃபைனலாக ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூமுமே இருப்பாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்பைடர்மேன் அண்ட் டாக்டர் டூம் மீட்டிங்கிறத நம்ம இந்த ஸ்பைடர்மேன் 4 தான் பார்ப்போம்னு நம்புறேன். அண்ட் மோர் லைக்லி எனக்கு என்னமோ இந்த டாக்டர் டூம் ஸ்பைடர்மேனை மண்டே கழுவ தான் வந்திருப்பாருன்னு தோணுது. என் டீமில் வந்து சேர்ந்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக நம்ம ஸ்பைடர்மேன் டாக்டர் டூம் டீமில் தான் இருப்பாருங்கிற மாதிரி ரூமை சுற்றிட்டு இருக்கலாம். அது இந்த படத்தில் கன்ஃபார்ம் பண்ணப்படலாம். அண்ட் எனக்கு என்னமோ டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுமே அதை இன்ஸ்டன்ட்டாக நம்ப வந்தாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அயன்மேன் டீம்லேருந்து ஒரு அந்த மனுஷன் அயன்மேனை மென்டாராக பார்த்தவர், அப்பா மாதிரி பார்த்தவர், இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஒருத்தன் வந்து தன் டீமில் சேர்ந்துக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை தானே ஃபஸ்ட்டு நம்ப செய்வார். ஆல்ரெடி அயன்மேன் டீமில் இருந்தவரே இப்போதைக்கு டாக்டர் டூம் டீமில் போகிறதுக்கு யோசிக்கவே மாட்டார். பட் போன அப்புறம் இவன் நம்ம அயன்மேன் கிடையாதுரா, டோனி ஸ்டார்க்கே கிடையாது, வேற எவனோ ஒருத்தர் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இனிஷியலாக டீமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டீமை விட்டு விலக்கி சண்டை போடுற மாதிரி கதையை எழுதலாம். அண்ட் லீக்ஸ் படி பார்க்கும்போது நம்ம ஹல்க்கு கூட ஆக்சுவலாக டாக்டர் டூம் டீமில் தான் இருப்பாங்க. இனிஷியலாக ஆரம்பத்தில் சில ஹீரோஸே இந்த பக்கம் டாக்டர் டூம் டீமில் இருக்கும்போது டாக்டர் டூம் அந்த ஹீரோஸை மிஸ்யூஸ் பண்ண அதுக்கப்புறம் தான் அவங்க டாக்டர் டூமோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சு சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி காமிக்ல நடந்ததுல ஐ மீன் விருப்பப்பட்டு போய் டாக்டர் டூம் டீம்ல யாருமே சேர்ந்ததில்ல. காட் டூமா இருக்கும்போது அவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல தோர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ல வச்சிருந்தவர். ஸோ அதை அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பைடர்மேனும் டாக்டர் டூம் டீம்ல தான் இருந்தாருங்கிற மாதிரி அழகாவே காமிக்கலாம். பட் ஸ்பைடர்மேனுக்கு அந்த பிளாக் சூட் எப்போ கிடைக்கும் தாங்க தெரியல. சீக்ரெட் ஆஃப் அப்போ கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் பிளாக் சூட் தான் போட்டாகணும். முக்கியமாக இந்த பேனல் இதை கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணி ஆகணும். பட் அந்த பிளாக் சூட் ஸ்பைடர்மேன் 4 அப்பவே கிடைக்குமா இல்ல டாக்டர் டூம் இந்த பிளாக் சூட்டை கொடுத்து தான் ஸ்பைடர்மேனை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாரா? ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹோம் ட்ரைலஜியில் முக்காவாசி ஸ்பைடர்மேன் சூட் அப்கிரேட்ஸை கொடுத்தது டோனி ஸ்டார்க் தான். அந்த மாதிரி இந்த பிளாக் சூட் அப்கிரேடையுமே டோனி ஸ்டார்க் ஃபேஸில் இருக்க டாக்டர் டூம் கொடுக்கலாம். லைக் ஸ்பைடர்மேனை கரப்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த பிளாக் சூட்டோட வேலையாக தானே நல்லவனை கூட கெட்டவனா மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. பட் அதை நம்ம வேணாம் படங்கள் எங்கேயுமே பார்க்கல. பட் பாசிபிளி இந்த படத்தில் அதை கொஞ்சம் டச் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புல்லி மேக்வேர் மாதிரி புல்லி ஹாலண்டை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு என்னமோ ஸ்பைடர்மேன் 4ஓட எண்டில் இந்த பக்கம் டாக்டர் டூம் உள்ள வந்து சிம்பியாட்டை வச்சு ஸ்பைடர்மேனை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி கதையை கொண்டு போகலாம். கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே லீக் ஆயிடுச்சு. பட் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அந்த பிளாட்டில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருப்பாங்க. டாம் ஹாலண்டே இன்வால்வ் ஆகி நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர்மேன் கேரக்டரை ரைட் பண்ணியிருக்காரு டாம் ஹாலண்ட். இந்த அப்படியே கொடுப்பாங்களா டவுட் தான். இல்லை நிறைய விஷயங்கள் மாறலாம். எனக்கு என்னமோ மைக்கேல் கீட்டன் அண்ட் ஆண்ட்ரி கேஃபில்ட் இந்த படத்தில் இருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பிராண்ட் நியூ டேங்கிறது கிரவுண்டடான ஸ்டோரி. பட் சோனி மல்டிவர்ஸ் லெவலில் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே போட்டு உழைப்பு அடிச்சு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. டூம்ஸ்டேவை விட நிறைய பேருக்கு ஸ்பைடர்மேன் 4 தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கணும். பார்க்கலாம் என்ன தான் பிளான் வச்சிருக்காங்கன்னு. ஃபேண்டாஸ்டிக் 4 ரிலீஸ் ஆனால் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம். இந்த பிளாட் அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேன் 4 என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? டீம் டாக்டர் டூம் போவரா மாட்டாரான்னு சொல்லி கொடுத்தா எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.